ஏக நாயன் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய கிருபையை கொண்டு நமது இந்த பகுதியிலே பல்வேறான தீனு சார்ந்த பணிகளில் தலையாய ஒரு சேவையாக அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய இந்த பாபநாசம் இக்லாஸ் சித்திக்கியா மதரசாவுடைய சேவை மிகப்பெரிய அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் அளவற்ற அருளான அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு இன்றைய தினம் 3ஆம் பட்டமளிப்பு விழாவும் 10ஆம் ஆண்டு இந்த மதரசாவுடைய சிறப்புமிக்க நன்னாளாக இன்றைய இந்த விழா அல்லாஹ்வின் அருள் கொண்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. துவக்கத்திலே சபஹ கிராத் ஓதி மிக அழகாக இந்த கூட்டம் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து பன்மொழி புலமையை இங்கே வெளிப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இளம் ஆலிம் பெருமக்களின் பணி தொடர்ந்தது. நேர்த்தியாக இன்றைய இந்த கூட்டம் தொடர்ந்து இந்த பட்டமளிப்பு விழா சிறப்புற நடைபெறுவதற்காக ஆவண எல்லா முயற்சிகளும் மேற்கொண்ட இந்த விழா பணிக்குழு சார்ந்த அனைத்து உலமா பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்றைய இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்டு பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆலிம் பெருந்தகைகள் அனைவர்களுக்கும், குறிப்பாக இந்த மாணவர்கள், பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள், இங்கே பயிலக்கூடிய மாணவர்களது பெற்றோர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நான் நிறைய அறிவு சார்ந்த மிகவும் புலமை வாய்ந்த பெரும் பெரும் ஆலிம் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர்களது உரை கேட்க நாடி வருகை தந்தேன். நான் பேசுவதற்கு தகுதியானவன் அல்ல. இருந்தாலும் ஹஸரத் அவர்கள் கண்டிப்பாக ஒரு சில வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் உங்கள் முன் நிற்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இந்த சித்திக்கியா மதரசாவினுடைய எல்லா இந்த மதரசாவுடைய நிகழ்வுகளிலும் பங்கேற்கும் பெரும் பொறுப்பினை வாய்ப்பினை பெற்றமைக்காக மிகவும் மகிழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். காரணம், அறிவு என்பது ஒன்றை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த அறிவின்படி நடப்பதற்கான பயிற்சியை கொடுப்பது தான் அறிவு. பயிற்சியை பெறுவதும் அறிவு. அந்த வகையிலே பெரும் ஏட்டளவிலே ஒரு அறிவை கொடுப்பதாக மட்டுமில்லாமல் அவர்களை பயிற்றுவித்து திறமையான ஆலிம்களாக இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய மிகப்பெரும் பொறுப்பினை அந்த முறையிலே உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த மதரசா என்ற முறையிலே எப்போதும் எனது ஈடுபாடும் அக்கறையும் கவலையும் ஆர்வமும் இந்த மதரசாவின் வளர்ச்சிக்கு என்னுடன் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே பட்டம் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு மாணவர் பொறியியல் பட்டதாரி. ஆனால் பொறியியல் பட்டம் பெற்று வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை, அதற்கான வாய்ப்பு தகுதி இருந்த போதிலும் கூட அவர் இந்த தீனுடைய இந்த அசலான அறிவை, இந்த தீனுடைய மார்க்கத்தினுடைய கல்வியை முழுமையாக பெற வேண்டும் என்ற உணர்வோடு நான் ஒவ்வொரு முறை இந்த மதரசாவுக்கு வரும்போது அந்த மாணவரிடத்தில் பேசுவதற்குரிய வாய்ப்பை ஹஸரத் அவர்கள் உருவாக்கி தருவார்கள். அப்படி அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாணவர், அந்த பெற்றோருக்கு எனது சிறப்பான வாழ்த்துக்கள். அப்படி ஒரு தேட்டத்தோடு, உலக கல்வி என்பது உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு கல்வி, அதுதான் உலக கல்வி, பேரே அவ்வளோதான். ஆனால் ஆகிரத்துக்கான கல்வி, நமது ஈமான் மறுமை, உலகத்தையும் தாண்டி மறுமைக்கு செல்லக்கூடிய ஈமான் நம்மளது. இந்த உலகம் முடிந்து போய்விடும், அதற்கு பின்னால் அசலான நிலையான உலகம் இருக்குது என்பதை நமது ஈமான்
அதற்கான கல்வியை பெற்று நித்திய ஜீவனாக அந்த வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே இந்த மாணவர் தன்னை அர்ப்பணித்து இன்றைய தினம் அழகான முறையிலே தீனை விளங்கி அசலான அந்த அறிவை பெற்று அவர்கள் இன்றைய தினம் பட்டம் பெற்று வெளியேறக்கூட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் அவர்கள் பெற்றோருக்கு நமது வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறு குட்டையிலே நீந்தி கொண்டிருந்த நீங்கள் இன்றைய தினம் இந்த குட்டையிலிருந்து வெளியேறி ஒரு பெரிய சமுத்திரத்திலே கலக்கிருக்கின்றீர்கள். எல்லோரும் உங்களை பார்ப்பார்கள், உங்களிலிருந்து ஏதேனும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் ஒரு கூட்டத்தில் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்பது அல்ல, நீங்கள் தனிமையில் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கான அடையாளம். நீங்கள் தனிமையில் இருந்து நீங்கள் எவ்வாறு உங்கள் மனத்தை கட்டுப்படுத்தி நப்சின் தீங்கை விட்டு உங்களை பாதுகாத்து இந்த சமுதாயத்திற்கு சரியான ஒரு வழிகாட்டியாக உங்களை அமைத்துக் கொள்ளும் தளத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கின்றீர்களோ அப்போதுதான் பட்டம் பெற்ற தகுதியை உண்மையில் நாம் பெற முடியும் என்பதை. ஆக மனப்பயிற்சி என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். அதை எப்போதும் அந்த வலிமையை பெறுவதற்கான பயிற்சியிலே இருங்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இக்ரா என்ற ஓதுவீராக என்ற ஒரு வசனத்தை வானவர் கோமான் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் கோமான் நம்ம அண்ணலம் பெருமானார் அவர்களிடத்திலே வகையாக அந்த செய்தியை சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அவர்கள் சொன்ன பதில், எனக்கு ஓத தெரியாதே என்றார்கள். இலக்கணம் படித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஓத தெரியாதே என்பது அல்ல, ஓதுவதற்கு அவர்களாக ஓத தெரியாது, அவர்களாக ஓத தெரியாது, அவ்வளவுதான். ஆனால் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான், ஓதுவீராக என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு இடத்திலும் உலகத்திலேயே முதலே இறக்கப்பட்ட ஒரே கல்வி ஆன்மீக கல்விதான். முதல் முதலாக இறக்கப்பட்ட ஒரு கல்வி ஆன்மீக கல்வி. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆன்மீகத்தை விளங்காமல் அகம் விளங்காது. அகம் சுத்தமாகாமல் நமக்கு நாம் அடையக்கூடிய எந்த ஒரு ஆகிரத்துடைய வாழ்க்கை நமக்கு சுயமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அகம் அழகாக இருக்க வேண்டும். அகம் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் நம்மிடத்தில் மிளர வேண்டும். எந்த ஒரு விஷயமும் ஒரு சரியத்தை பேணுவதை பார்ப்பார்கள் மக்கள், நீங்கள் அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஏனால் அந்த சீரத், அந்த கோலம், அந்த உடை, உங்களது பணி, உங்களது பொறுப்பு, உங்களது நடை உடை பாவனை அனைத்தும் சராசரி மனிதனிலிருந்து வேறுபட்டதாக, மாறுபட்டதாக, உயர்ந்ததாக மக்களால் பார்க்கப்படும். நீங்க எவ்வாறு நடந்து கொள்கிறீர்களோ அவ்வாறே அவர்கள் உங்களை பார்ப்பார்கள். அவருக்கேற்பே அவர்களிடத்தில் மக்களிடத்திலிருந்து உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் வழி பின்பற்றுதலும் ஏற்படும். ஆகவே மிகப்பெரிய பொறுப்பிலே சுமந்தவர்களாக நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்கிறீர்கள், அடுத்த கட்டத்துக்கு உயர்கின்றீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். படித்து முடிக்கவில்லை, இன்னும் படிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கிறது இந்த சமுதாயத்தில் என்பதை தயவுசெய்து அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஷரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஷரியத்தை பின்பற்றும் போது அந்த நீங்கள் பின்பற்றக்கூடிய ஷரியத் தக்வாவுடைய அடிப்படையில் இருக்கிறதா என்று தயவு செய்து உணர்ந்து அந்த ஷரியத்தை பின்பற்றுங்கள். பிரயாணங்களில் பார்க்கின்றோம் எவ்வளவு அலங்கோலங்கள் தொழுகையினுடைய விஷயத்திலே, ஜம்மு செய்த தொழுகை விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது கசருடைய தொழுகை நேரங்களாக இருக்கட்டும், அல்லது ஜமாத்துடைய தொழுகையை அவர்கள் பள்ளியிலேயே கூட ஜமாத்துடைய தொழுகையை ஒரு ஜமாத்து நேரம் எடுத்து பின்னாடி தொழுகக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அன்றாட வாழ்க்கையிலே நமது பேணக்கூடிய அடிப்படையான விஷயங்களில் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது, எவ்வளவு குழப்பம் கேட்டால் சாதாரணமாக நானும் இமாம் சொன்னதைத்தானே பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது. ஒரு வக்து வராமல் இன்னொரு வக்துக்கு புகுத்தவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள், பின்பற்ற வேண்டிய சுன்னத்துகள், பின்பற்ற தேவையில்லாத சுன்னத்துகள், பின்பற்றக்கூடாத சுன்னத்துகள், பின்பற்றிய ஆக வேண்டிய சுன்னத்துகள், இதெல்லாம் அறிஞர்கள், நீங்கள்லாம் அறிஞர் பெருமக்கள், நீங்கள் உணர்ந்து தயவு செய்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கள். ஒவ்வொருவரும் முஃப்தியாக ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஏனால் உங்களிடமிருந்து ஏதோ ஒரு தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைப்பார்கள்.
நாம சரியில்லாதப்ப நாம ஒரு விஷயத்தை வந்து எனக்கு இந்த தகுதி இருக்கிறது என்று நினைத்து ஒரு அவ்வாம் சாதாரண சராசரி மனிதன் உங்களிடத்தில் கேட்கும்போது விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா அதை பிடிச்சுக்குவாங்க. ஒருத்தர் செய்யறத அப்படியே பின்னாடி 100 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக ஒரு தவறுக்கு வழிகாட்டியாக முதல் நம்ம அந்த ஒரு தவறுக்கு வழிகாட்டியது யார் என்பதை இப்ப சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது என்பது. எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப கவலையோடு இருங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சமுதாயத்துக்கு உம்மத்துக்கு சொல்லும் போதும் நீங்கள் அதை மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த ஆலிம் பெருமக்களிடத்தில் இருந்து கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்துக்கு உங்களுடைய ஆலோசனையாக சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய உலமாக்கள் இடத்துல நாம் இப்போதும் கூட ஏதாவது ஒரு சந்தேகம் எந்த மூலையிலிருந்து நாம் கேட்டாலுமே கூட நாம் அணுகக்கூடிய மிக பெரியார்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் காதில் வாங்கிட்டு இருங்க நான் கேட்டு சொல்றேன்னு சொல்றாங்க. அந்த அடக்கம் அந்த பொறுப்பு நம்ம ஒவ்வொரு இந்த பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களுக்கும் ஓதக்கூடிய இந்த மௌலவிகளுக்கும் இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மசாயில் சம்பந்தமான மிக முக்கியமான மாநாடுகள் நாடு தழுவிய அளவிலே குறிப்பிட்ட கால இடைவெளியிலே அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மசாயில்கள் சம்பந்தமான புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டு அதிலும் குறிப்பாக எங்களது பல்லப்பட்டி உசோத்துன் ஹசனா சமீபத்தில் கடைசியாக நடைபெற்ற அந்த அந்த மசாயில் சம்பந்தமான மாநாடுடைய புத்தகம் கூட வெளியிடப்பட்டு இருக்கிறது. ஹசரத் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அந்த மாதிரி இதுவரை வெளியிடப்பட்ட புத்தகங்களை எல்லாம் நமது கண்ணியத்துக்குரிய ஹசரத் அவர்கள் மாணவர்களுக்கு தயவு செய்து கொண்டு வந்து அதை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நிறைய விஷயங்கள் சமூகத்திலே இப்போ நமது நடைமுறையிலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கான விடைகள் முழுமையாக அதில் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இப்படி பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் கூடி முடிவு செய்த விஷயத்தை தயவு செய்து நீங்கள் மனசிலே தெரிந்து கொண்டு அதை பிறருக்கு சொல்லுங்கள். தெரியாத விஷயத்தை தயவு செய்து அவசரப்பட்டு ஒன்று சொல்லி எதையும் பிற மக்கள் வந்து வழிகேட்டிற்கு ஆளாகுவதற்கு நம்ம காரணமாகிவிடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தை தயவு செய்து மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தக்வாவுடைய வாழ்க்கையாக நம் அனைவர்களது வாழ்க்கையும் அல்லாஹ் ஆக்கி தருவதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. இது போன்ற ஆலிம் பெருமக்களை உணர்த்து இருக்கக்கூடிய பணியிலே இந்த சென்னை இஹ்லாஸ் அமைப்பு ஆஜியார் அவர்கள் வந்திருக்காங்க, முக்கிய பொறுப்பாளர் வந்திருக்காங்க. அவர்கள் வந்து மிக சிரத்தையோடு பல காரியங்கள் செய்கிறாங்க. மக்கா பள்ளி மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்திலிருந்து இஹ்லாஸ் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த சர்வீஸ் எக்ஸாமுக்கு அவங்கள தயார்படுத்துவது முதல் கொண்டு தீனுடைய பணிகள் இந்த மாதிரி மதசக்கள் நடத்துவது முதல் கொண்டு மிக முன்னோடி ஒரு அமைப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்க அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லவர்கள் கொண்டு இந்த மதரசாவுடைய சேவைகள் தொடர வேண்டும். நிறைய மதரசா மாணவர்கள் உருவாக வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே நமது பகுதியில் அல்லாஹ் உதவி கொண்டு நிறைய மதரசாக்கள் உருவாகி நடந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் இந்த கபூல் செய்துட்டான் தான் நினைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட இந்த மதரசாக்களில் மாணவர்கள் நிறைய சேர்ந்து படிப்பதற்கு நாம் எல்லோரும் நம்மாலான உதவிகளை இயன்ற அளவு முடிந்த அளவு இல்லை நீயத்து வச்சுனா நடந்துடும். அப்படி எல்லோருமே நிறைய உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூற நான் இடம் அமர்கிறேன். நன்றி. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.